வணக்கம். உங்க சிவில் பாஸ் தமிழ். வீடு கட்டும்போது வாஸ்து பத்தி பேசாமல இருக்க முடியாது. வாஸ்து ஒரு மூட நம்பிக்கையா? அல்லது அதுக்கு பின்னால் அறிவியல் இருக்கிறதா? இந்த கேள்வி பலருக்கும் இருக்கும். ஒரு சிவில் இன்ஜினியராக நான் வாஸ்துவின் சில முக்கிய விதிகளை, அதன் பின்னால் உள்ள லாஜிக்கை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வாஸ்துவை சரியாக புரிந்து கொண்டு உங்கள் வீட்டிற்கு பயன்படுத்தும் வழிகளை பார்க்கலாம். வாஸ்துவின் மிக அடிப்படையான விஷயம் திசைகள். காலை சூரிய ஒளி, குறிப்பாக கிழக்கு திசையில் இருந்து வரும் ஒளி, ஆரோக்கியத்திற்கும் நேர்மறை சக்திக்கும் நல்லது. அதனால்தான் பூஜை அறை மற்றும் படுக்கை அறைகள் கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் இருக்க வாஸ்து பரிந்துரைக்கிறது. இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, காலை சூரிய ஒளி கிருமிகளை அழிப்பதோடு அறைக்குச் சூடான, புத்துணர்ச்சியூட்டும் ஒளியையும் தருகிறது. சமையலறைக்கு அக்னி மூலை, அதாவது தென்கிழக்கு திசை சிறந்தது என்று வாஸ்து சொல்கிறது. இதற்கு பின்னால் ஒரு நடைமுறை காரணம் உள்ளது. தென்கிழக்கு என்பது காற்றின் ஓட்டத்திற்கு ஏற்ற திசை, சமையல் புகையை எளிதாக வெளியேற்ற உதவும். மேலும் இந்த திசை சமையலறைக்கு தேவையான அளவு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தரும். அதேபோல் சிங்க் மற்றும் ஸ்டவ் எதிர் எதிர் திசைகளில் இருக்கக்கூடாது என்பது நீர் மற்றும் நெருப்பு சமநிலையை உணர்த்துகிறது. பிரதான படுக்கை அறைக்கு தென்மேற்கு திசை சிறந்தது என்று வாஸ்து கூறுகிறது. இது ஸ்திரத்தன்மை மற்றும் நல்ல உறவுகளை குறிக்கிறது. தென்மேற்கு திசை சூரியனின் பிற்பகல் வெப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதால் அறை குளிர்ச்சியாக இருக்கும். மேலும் அறையில் வடகிழக்கு மூலையில் கதவுகள் அல்லது கழிப்பறைகள் இருப்பதை வாஸ்து தவிர்ப்பது அறை முழுவதும் நேர்மறை ஆற்றல் பரவுவதற்கு உதவும். வீட்டின் நுழைவாயில் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் இருப்பது நல்லது என்று வாஸ்து சொல்கிறது. இது சூரிய ஒளியை வரவேற்பதற்கும் நேர்மறை ஆற்றலை வீட்டிற்குள் கொண்டு வருவதற்கும் உதவும். ஆனால் எந்த திசையாக இருந்தாலும் நுழைவாயில் அகலமாகவும் தெளிவாகவும் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும். தடையின்றி ஆற்றல் உள்ளே வர தேவையற்ற பொருட்களை வாயிலில் வைக்காதீர்கள். பார்த்தீர்களா? வாஸ்துவின் பல விதிகள் நல்ல காற்றோட்டம், சூரிய ஒளி, பாதுகாப்பு மற்றும் சுற்றுப்புறச் சூழலுடன் இணக்கமான வாழ்க்கையை உறுதி செய்வதற்கான நடைமுறை வழிகாட்டுதல்கள்தான். வாஸ்துவை அப்படியே பின்பற்றுவதற்கு பதிலாக அதன் பின்னால் உள்ள அறிவியலை புரிந்து கொண்டு உங்கள் நவீன வாழ்க்கைக்கு ஏற்றபடி மாற்றியமைத்து பயன்படுத்துங்கள். இந்த வாஸ்து பற்றிய புரிதல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. சிவில் இன்ஜினியரிங் மற்றும் வீட்டு கட்டுமானம் பற்றி மேலும் அறிய சிவில் பாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கேள்விகளை கமெண்டில் கேளுங்கள். நன்றி.